சார் சொல்லுப்பா. சார் வேலைக்கு கேட்டு ஆட் போட்டுருந்தா? ஆமாப்பா. என்ன படிச்சிருக்க? பிகாம் சார். சரி, ஓகே. சரிப்பா, இப்போ உங்களுக்கு மாதம் வந்து 18,000 சம்பளம் உங்களுக்கு. நாளைலேருந்து 9 o'clock வந்துடுங்க. ஈவினிங் வந்து 6 o'clock கிளம்பிடுங்க. உங்கள் ஐடி கார்டு டாக்குமெண்ட்லாம் வந்து கீழே ரிசப்ஷனில் கொடுத்துருங்க. நாளைலேருந்து நீங்கள் வந்துடுங்க. சார் சொல்லுப்பா. சார் சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். அப்படியா? இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ? உன்னதான்ப்பா, உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ? சார் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார். இல்லை, நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் எந்த துறைக்கு போனாலும் நீ ஸ்டார்டிங்கில் ப்ரெஷராக போகும்போது உங்களுக்கு சம்பளம் கம்மியாக தான் இருக்கும். நீ வேலை கற்றுக்கிறதுக்காக உங்களுக்கு அனுபவம் வர அப்புறம் உங்களுக்கு சேலரி நாங்களே ஏற்றி கொடுப்போம். நல்லா டைமிங் வந்துட்டு நல்லா வேலை பார்த்தீங்கனாலே நீயா சேலரி கேட்க தேவை, நாங்களாகவே உன்னை பார்த்துட்டு சேலரி ஏற்றி கொடுப்போம். இப்போ நிறையா படித்த பசங்க இப்படிலாம் பண்ணுறீங்க. நல்லா படிச்சுட்டோன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேயே 50,000 60,000 நீங்கள் சேலரி எதிர்பார்க்குறீங்க. எந்த துறையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வேலையை போய் கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சேலரி ஏற்றி கொடுக்கணும். பாதி பேர் இருந்தாலே வேலைக்கு போயிட்டு வேலையை ஜாயின் பண்ணாமல் வந்துடுறாங்க. அதனாலே அவங்களுக்கு பாதி பேருக்கு யங்ஸ்டர்ஸ் படித்த பசங்களுக்கு வேலை கிடைக்காமல் போகுது. அதை கொஞ்சம் திருப்தி நாளைக்கு பார்ப்போம்.